ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக்ன்ற அனிமே சீரிஸோட 8th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால இன்னைக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வேணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடில் நம்ம ரோஸோட முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிருப்பாங்க. அதனால யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த எபிசோடு பிடிச்சவங்களுக்கு கீழே ஒரு ஆர்டின் போட்டு போயிடுங்க கமெண்ட்டில். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம ரொம்ப வயசாமல் கதைக்குள்ள போகலாமா? இப்போ நம்ம ரெஸ்கியூ ஸ்குவாடும் ஒரு சின்ன ஆர்மியும் நம்ம டீமன் ஆர்மியை எதிர்க்கிறதுக்காக இந்த பேலஸை விட்டு அவங்க வர திசையை நோக்கி தான் இப்போ போயின்னு இருக்காங்க. அதுல இவங்களும் அட என்னடா இது, நம்ம எதுக்காக இங்க இருந்து நம்ம அங்க போய் சண்டை போட வேண்டியதாகுது. அப்ப இவனும் இல்ல, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம எதிர்க்க போறது எல்லாருமே டீமன்ஸ் தான். அதனால அவங்கள எவ்வளோ தூரம் நம்மளோட பேலஸை விட்டு தள்ளி வச்சு ஃபைட் பண்றது நம்மளோட பேலஸ் தான் நல்லது. அதனாலதான் அவங்கள நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். அப்போ இன்னொரு பக்கம் ஹீரோவும் சரி கேப்டன், டீமன்ஸ் எல்லாம் எப்படியாப்பட்டவங்க? சரி சொல்றேன் கேட்டுக்கோ. டீமன்ஸ் எல்லாருமே டெம்மி ஹியூமன்ஸ் சொல்லப்படுவாங்க. அவங்க பார்க்க மனிதர்கள் போலவே தான் இருப்பாங்க. பட் ஆனா மனிதர்களை தாண்டி உடம்பு அளவுலயும் அதோட அவங்களோட மேஜிக் லெவல்லையும் அவங்க நம்மளை விட சக்திசாலியா தான் இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஒன்னும் இது சும்மா காமெடி கோசம் சொல்ல, இது எல்லாமே உண்மையான நேரடியா பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். சரி, உனக்கு என்ன பயமாவா இருக்குது? இல்ல இல்ல கேப்டன், நீங்க இருக்கும்போது எனக்கு எது பயம்? அடே முட்டாள், நான் இருக்கும் போது பயமா? இந்த உலகத்துக்கு ஹீரோ சமன் பண்ணப்படுறதுக்கான காரணமே இந்த இடத்துல இருக்க கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக தான் அவங்கள சமன் பண்றாங்க. அந்த வகையில நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு சமன் பண்ணப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க டீமன்ஸ் எதிர்க்க தயாரா இருக்கணும். ஆமா ஆமா, என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்பாவியான பசங்களை இந்த உலகத்துக்கு சமன் பண்ற பேர்ல கூட்டு வந்து கொலை பாக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? கேட்டா ஹீரோ சமனியா இல்ல அனிமையிலே இது மாதிரி சொல்றீங்க. அப்ப இவனும் முடிச்சு பாக்க நான் அவனை அந்த இடத்துல சொல்ல, ஆனா அவனும் மறிக்கிறீங்க. அப்ப அவனும் கொஞ்சம் சோகமாயிட்டு ஹீரோவும் பாக்க. அப்ப நம்ம ரோஸும் பிளாஷ்பேக்ல யோசிச்சு இருக்காங்க. அந்த டைம் அவங்களும் உங்களை கண்ணை தொட்டு பாக்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோஸும் கண்ணெல்லாம் நல்லா இருந்து ஒரு யங் பர்சனா தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மீட்டிங்கும் நடந்திருக்கும் போது கிங்கும் இப்ப ரீசெண்டா டீமன்ஸ் பிளான் பண்ணி இருக்காங்க. நம்மளோட டார்க்னஸ் ஆஃப் லிங்கர் கிண்டத்துல அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்த மையமா கொண்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே இப்ப அமைதியா நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப யாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாரா இல்ல. அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட விட்டுறேன். அட்டாக் பண்றதுக்கான நேரமும் வந்துடுச்சு. அந்த சைடு கடந்து போறது கூட யாருமே தயங்குறாங்க. அதனால இங்க இருக்கிற ஆளுங்க நீங்க எல்லாருமே ஹை ரேங்க்ல இருக்கவங்க. அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட விட்டுறேன். டீமன்ஸ் ஒன்னும் ஹியூமன் லெவல்ஸுக்கு ஸ்ட்ராங்கானவங்களும் கிடையாது. அதை நீங்க தான் இப்ப நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வரும்போது நம்ம சிக்லஸும் ஹேரோஸ் ஒரு நிமிஷம் இல்ல, சரி நீ என்ன நினைக்கிற? நம்மளோட அரசர் சொன்ன மாதிரி டீமன்ஸ் எந்த மாதிரியான பிளான் பண்ணி இருப்பாங்க யாருக்கு தெரியும். ஆனா நான் ஒரு விஷயத்த கெஸ் பண்றேன். அப்படியா? அப்பனா அதை என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு இல்ல, அது நடக்குமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே அதை பத்தி சொல்றதுக்கு. இல்ல, நீ எதை சொன்னாலும் அதை நான் கேட்க தயாரா இருக்கேன். ஏன்னா நமக்கு அதிகமான டைம் இல்ல. ஆமா ஆமா, இப்ப நான் அந்த ஐடியா கூட சொன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சரி அப்படின்னு நீ அந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவனு கிளம்ப. நான் ஒன்னும் ஜோக் அடிக்கிற மாதிரிலாம் அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்கல, சீரியஸா தான் யோசிச்சு வச்சிருக்கேன். சரி நடக்குதான்னு பாரு, கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்னு அவங்களும் கிளம்ப. உண்மையிலேயே இதை விட பெட்டரா எதனா யோசிக்கணும். அப்போ ஒரு பொண்ணு அவங்க கிட்ட வந்துட்டு கேப்டன் ஒன்னும் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை. ஏய் கேப்டன், உங்களதான். உண்மையிலேயே இப்ப வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மிஷின் தான். இதுல எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு அவங்க யோசனை வரும்போது, ஏய் கேப்டன் உங்களால காலம் இல்லையா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கத்த. வாய மூறியா நீ? சீரியஸா ஒரு விஷயத்த யோசிக்கும் போது இப்படி பண்ற? அம்மா நீ அடியதை பார்த்தா என் மண்டைய பொங்குறீங்க போலியா? நீங்க என்ன கொலை பாக்குறீங்க? வாய மூடு. ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்கும் போது தான் நீ இப்படி வந்து பண்ற. அப்படியா? அப்படின்னா அந்த விஷயம் என்ன காமெடியா இருந்து தானே? காமெடி என்கிட்ட சொல்லுங்க, நானும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நீங்க டீமன்ஸ் பத்தி எல்லாம் நினைச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல தலைமையில திரும்பி கொட்டி இது ஏன் இப்படி போயிட்டு உன் வாயை மூடு. ஒழுங்கா நான் சொல்ற விஷயத்த கேட்டுக்கோ. நான் யோசிச்சது எல்லாமே அந்த கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை பத்தி தான். மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க கேட்க. பைத்தியம், நம்மளோட ரூல்ஸ் என்னன்றது நீ தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கேன். முதல்ல போயிட்டு நம்மளோட ரூல்ஸ் என்னவோ அதை கத்தணும். அப்போ சரி சரி, நீங்க சொல்றது பார்த்தா சரி சரியா இருக்கும் போல. சரி, டீமன்ஸ் பத்தி என்ன இப்ப நல்லது இல்ல. டீமன்ஸ் ஒரு குறிப்பிட்ட கேங் நம்மளோட டெரிட்டோரியில நுழைஞ்சிருக்கதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. சரி சரி, நீங்க பாத்துக்கலாம், வாங்க வாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு போக. அப்ப அந்த இடத்துல உங்களோட பழைய கேங் டீம்மேட்டும் வாங்க வாங்க கேப்டன், அதே மாதிரி உங்களையும் வைஸ் கேப்டன் என்ன பாக்கிறதுக்கு நீங்க புத்துணர்ச்சியா இருக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லடாப்பா. ரோஸும் இதை புரிஞ்சுன்னு, ஹலோ கைஸ், உங்களை பத்தின ஒரு விஷயத்த என்கிட்ட இவ சொன்னா, நீங்க எல்லாரும் ஒரு சண்டைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்ம் நீங்க திருப்பி வர மாட்டீங்கன்னு சொன்னா. என்னது அவ அப்படியே சொன்னா? எதுக்காக இப்படி சொன்னீங்க? இல்ல இல்ல நான் அப்படியே சொல்ல, அவங்க சும்மா சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இல்ல இல்ல நீங்க எல்லாரும் நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக இந்த வைஸ் கேப்டன் கிஃப்ட் வச்சிருக்கேன். யாருக்கு தேவை அந்த கிஃப்ட்? நீங்க எப்படி அப்படி சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு கூத்தடிச்சு சண்டை போட்டு இருக்காங்க. விட்டுடா, வலிக்குதா கேப்டன், காப்பாத்துங்க. உன் பிரச்சனை நீயே பாத்துக்கோ, நான் போயிட்டு விட்டா அப்படின்னு அவங்கள கிளம்ப. உங்களுக்கு இதேமே இல்ல இவ்வளவு பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கள கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேலஸ்ல இன்னொரு மீட்டிங் நடக்குது. சரி, டீமன் பத்தின தகவல் எதுனா கிடைச்சுதான்? எனக்கு கிடைச்சது. அதுல அவங்க நம்மளோட டெரிட்டோரியில இருக்க மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. சரி விடு, உன்னோட குரூப்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே நல்லா பயிற்சி பண்ணவங்க தானே? ஆமா கிங், என்னோட கேங்ல இருக்க எல்லாருமே நல்லா கோஆர்டினேட் பண்ணி ஃபைட் பண்ற லெவலுக்கு அவங்கள நான் உருவாக்கி இருக்கேன். சரி என்ன விஷயம் சொல்லுங்க. சரி அப்படின்னா உன்னோட கேங்க கூட்டிக்கின்னு அந்த இடத்துல
ஆக்ஷன்ல இறங்கு, போயிட்டு பாதுகாப்பா திரும்ப வந்துருங்க. சரியா? இப்போ நம்மளோட நாடு ஒண்ணு நம்பிதான் இருக்குது. ஓகே சார், இது என்னோட பெருமையா நினைக்கிறேன். கண்டிப்பா நான் இதை பண்ணி தீர்றேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கான தகவலை நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்களோட வீட்லயும் சரி எல்லாரும் கேளுங்க காய்ஸ், இப்போ நம்மளோட இந்த டீமை நம்பிதான் இந்த டார்க்னஸ் ஆஃப் லிங்கர் கிங்டமே இருக்கு. அதனால நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம். அந்த மிஷன்ல நம்ம டீமன்ஸ் எதிர்த்து தான் சண்டை போட போறோம். சரி, யாருக்காச்சும் கேள்வி இருக்குதா? அப்போ ஒருத்தனும் அப்ப கேப்டன், அப்ப எத்தனை டீமன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 to 30 பேர் இருப்பானுங்க. இன்னொருத்தையும் இந்த ஃபைட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கும் போலயே. இதெல்லாம் நம்மளோட தகுதியை தெரிஞ்சிடும். ஹலோ கைஸ், எல்லாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் இப்படி பேசின்னு இருக்கீங்க? நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு வைஸ் கேப்டனும் பேச, நீங்க என்ன பேசுறீங்க? லூசு தரமா பேசாதீங்க, அமைதியா உட்காருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, கம்முன்னு உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல, கைஸ் ஏன் இப்படி பேசுறீங்க? நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இருக்கோம். அவனுக்கு ஸ்வாய்ட் போட்டு அடிக்கலாம், நீ கவலைப்படாதீங்க. என்ன பேசுறீங்க? ஸ்வாய்ட் போட்டு அடிக்கலாமா? அவனுக்கு எல்லாம் டீமன்ஸ் என்ன பேசுறீங்கன்ற மாதிரி இவங்களை போட்டு மூர்த்தி எடுத்துன்னு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம ரோஸோட முயலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, குறுகுறோ நீ இங்கேயே வீட்டுல இரு, அதுவும் ஏன்ற மாதிரி கேட்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும், டீமன்ஸ் எங்க இருந்தாலும் நீ அதை கண்டுபிடிச்சிருவேன். பட் ஆனா இந்த டைம் நாங்க போறது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா நீ டீமன்ஸை தேடி போகும்போது தப்பி தவறி அவனுங்க கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான் உன்னோட கதி. அதனால நான் உன்னை இழக்க விரும்பல. அவனுக்கு எப்படியா இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவானுங்க. நாங்க பாருங்க எல்லாரும் என்ன சொல்லி என்ன அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவனும் வந்து கதுற. எல்லாரும் நாம கேளுங்க, இந்த மிஷன்ல எல்லாரோடைய திறமையும் நம்பிதான் நம்ம இருக்கோம். அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும் அதுல. அதனால இந்த ஸ்குவாட்ல நான் முக்கியமா பங்கேற்க போறேன். வேற நீங்க யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறீங்கன்றத சொல்லிடுங்க. உண்மைவா? நான் கலந்துக்கிறேன். ஆமா நானும் தான் அந்த டீமத்துக்கு எதிராக போராடி அவங்களை தோக்கடிக்காம விட மாட்டேன், நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு இவங்கள பேச, கடைசியில வைஸ் கேப்டனும் ஆல் ரைட் எல்லாரும் கூஸ்பமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீமன்ஸ் பைத்தியக்கார கம்யூனிட்டிகளை செவ்விலே ஒன்று விட்டு வருவோம், கவலைப்படாதீங்க ஏ அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஹாப்பியாவே. அடடா கடவுளே, நீ தான் இந்த கேங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றணும். வர எல்லாரும் பைத்தியமானே போயிருக்காங்கப்பா. ஏய் எல்லாரும் அமைதியா என்ஜாய் பண்ணுங்கன்னா என்ன இந்த மாதிரி கூச்சல் போட்டு இருக்கீங்க? கம்முனு போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கிளம்பணவா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்க. மறுநாள் அவங்களும் கிளம்பி போயின்னு இருக்காங்க. கிளம்பி போகும்போதே வழியில நம்ம ஹீரோ ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல இந்த மங்கி பத்தி சொல்லியிருப்பான். இந்த மங்கியோட நேம் என்னன்றத தயவு செஞ்சு யாராச்சும் கமெண்ட்ல சொல்ல நல்லா இருக்கும். பாக்குற ஒவ்வொருத்தரும் நோட்டீஸ் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் டீட்டெயிலாக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்களும் எல்லாத்தையும் கடந்து போயின்னு இருக்கும்போது நைட் டைம்ல சரி எல்லாரும் இங்கே தங்குவோம் இன்னைக்கு ஒரு நாள். சரி எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு இந்த இடத்துல சர்ச் பண்ணது போதும். இதுக்கப்புறம் நானும் கேப்டனும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்க ஃபாரஸ்ட்ல தேட போறோம். என்ன சொல்றீங்க? வெஸ்டர்ன் சைடா? ஏன் அந்த சைடு சொல்றீங்க? ஆமா, அந்த சைட்ல எல்லாமே கொஞ்சம் பாறைகள் நிறைந்த மேடான பகுதியாக தான் இருக்கும். அதனால குதிரைகளால வர முடியாது. நம்ம குதிரைகளை விட்டு தான் இறங்கி போற மாதிரி இருக்கும். ஆமா சரியா தான் சொல்றீங்க. அந்த இடத்துல நம்மளால குதிரையை பயன்படுத்த முடியாது. என்னோட கணிப்படி கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் அந்த டீமன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வைஸ் பிரசிடென்ட் சொல்ல இவங்களாம் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. என்னடா இவங்க போய் சொல்ற மாதிரி. சரி ஓகே வைஸ் கேப்டன், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். வேற எதுனா சொல்லணுமா? வேற எதுவும் இல்ல. இப்போ இங்க எல்லாரும் தூங்கும் போது ஒருத்தர் மட்டும் கண் முழிச்சு இந்த பாக்கணும். அது யாருன்றது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களும் பார்த்தா அதை டைவில ஓடி போயிட்டு கம்முனு தூங்கி இருக்கிறாங்க. இவங்களை மாட்டி விட்டு நம்ம ரோசம் சரி நீ போய் தூங்கு, நான் இன்னைக்கு கண் முழிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களும் போய் தூங்கின்னு இருக்க. அப்ப நம்ம ரோசம் தூங்குறவங்கள கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை ஏப்பவே முடியாது. கொஞ்சம் ஏஞ்சிக்கிறியா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுவா எல்லாம் என்னோட ஞானம் தான். ரொம்ப பயமாகுது. சரி கேப்டன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்ன அது? சரி எதுக்காக என்ன இந்த வைஸ் கேப்டன் பொறுப்புக்கு போட்டீங்க? ஏன் கேக்குறீங்க? நான் எது கேக்குறேன்னா, மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் எல்லாத்துலயுமே அமைதியா ஒரு ஆவரேஜான லெவல்ல தான் இருக்கேன். என்னை விட இந்த குரூப்ல நிறைய திறமையான ஆளுங்க இருக்காங்க. அவங்கள போடாம எதுக்கு என்ன செலக்ட் பண்ணீங்க? சரி இப்ப நானே அந்த கேள்வி கேட்கறேன், எதுக்காக நான் உன்னை குவாலிஃபை பண்ணேன் இந்த பொறுப்புக்கு? அதாவது நீங்க வைக்கிற டெஸ்ட் எல்லாத்துலயும் நான் எதுனா நல்லா பண்ணிருப்பேன், அதனாலதான் என்ன சேர்த்து விட்டுருக்கீங்க போல. அதெல்லாம் மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட், ஃபைல், அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி பண்றது எல்லாம் நான் தான். இதுல இருந்தே தெரியல அந்த வேலைக்கு எல்லாத்துக்குமே நீ தான் தகுதியான ஆளுன்றதுனாலதான் நான் உன்னை போட்டிருக்கேன். மத்தவங்களால அது பண்ண முடியாதனாலதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? ஆனா உண்மையிலேயே உங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப கடினமா தான் இருக்குது. சரி விடு ஃபீல் பண்ணாத. இதே மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணி நல்லா உன்னோட திறமையை நிரூபிச்சுன்னு வச்சியா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட கேப்டன் பதவிக்கு நீ ஒரு தகுதியான ஆளா வந்துருவேன். நான் கேப்டனும்? ஆமா. இல்ல அதுக்குள்ள வாய்ப்பு இல்ல, அதுல கனவுல தான் நடக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் பேசின இருக்க? ஆமா கேப்டன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட திறமைசாலிங்க தான். அதனால அவங்கள போட்டு நாளாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னெல்லாம் ஏன் போடுறீங்க? அது மட்டும் இல்லாம நான் எந்த விதமான ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது எதுவுமே நான் ஏத்துக்கவும் மாட்டேன். நான் பண்ணது எல்லாமே சரின்னு நினைச்சேன் ஒரு டைம். அதனாலயே என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஆளா கூட மதிக்கல. எனக்கும் தெரியும் அது. ஆனா ஒருத்தங்க மட்டும் என்ன மதிச்சாங்க. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். உங்களால பார்த்ததுல இருந்து தான் என்னோட லைஃபே மாறினது. நான் என்னதான் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மதிக்காம இருந்தாலும் ஆனா உங்க கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. நிறைய முறை ட்ரை பண்ணிருக்கேன் உங்களை விட்டு ஓடுறதுக்காக. நீங்க பண்ற கொடுமையெல்லாம் பொறுத்துக்குன்னு உங்களை அட்டாக் பண்ணவும் செஞ்சிருக்கேன். ஆனா அது எல்லாமே சொதப்பல தான் முடிஞ்சிருக்குது. ஓ, என்ன அட்டாக் பண்ணலாம் முயற்சி பண்ணிருக்கியா? இல்ல அது சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆனா உங்களோட ட்ரைனிங் எல்லாமே என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்குது. அதனாலதான் உங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்றதை ரொம்ப விரும்புறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த டீமுக்கு நான் வைஸ் கேப்டனா இருக்கிறதுனால மத்தவங்க யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க எல்லாரையும் நான் நல்லா நினைச்சுதான் ஃப்ரெண்டா பழகின்னு இருக்கேன். பட் ஆனா அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது.
இருந்தாலும் அதையெல்லாம் போறதுக்குன்னு உங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது. அப்ப இதை கேட்டு இவங்களும் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டு இவங்களும் வந்து நெட்லயே கொடுக்க இந்த குழந்தை மாதிரி பேசினிருக்க இல்ல கேப்டன் மனசுல படுத்துட்டு சரி சரி ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒண்ணு பேசிருக்கேன். உண்மையிலேயே உன்னை வைஸ் கேப்டனா போடுறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னை குவாலிஃபை பண்ண இந்த பதவிக்கு. அதனால எதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நான் இல்லைனாலும் மத்தவங்க எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை கேட்டு அவங்களும் ஹாப்பியாவே என்ன முகம் சிரிக்கிறது திரும்பி அதனை கலைக்க பாக்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வில்ல திரும்ப அடிக்கிறது வர இல்ல இல்ல நீங்க சொன்னது ரொம்ப தேங்க்ஸ். சரி இதுக்கப்புறம் எல்லா விதமான சவால்களையும் எதிர்த்து போராடு. கண்டிப்பா ஒரு நாள் நீ கேப்டன் ஆகிற தகுதி வரும். அது வரைக்கும் முயற்சி பண்ணி நேரு விட்டு கொடுத்துடாத சரியா? ஓகே கேப்டன். சரி இதுக்கப்புறம் நீ கண்ணு வச்சு பாத்துக்கிறியா? நான் போய் தூங்கட்டேன். ஓகே கேப்டன். சரி ஓகே. ஏய் நீங்க எல்லாரும் ஏன் கண்ணு மூச்சு இதை கேட்டு இருக்கீங்க? தூங்கலையா நீங்க? அப்ப பார்த்தா எல்லாரும் கண்ணு மூச்சுன்னு இருக்காங்க. நிறைய கண்ணு மூச்சுன்னு இருக்கானுங்களா? என்ன வைஸ் கேப்டன் நாங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சுட்டு இருக்கோமா? நீங்க உண்மையிலே கிரேட்டான ஆள் தெரியுமா? அங்க எல்லாம் நடந்தது எல்லாம் சும்மா ஃபன்னு தான். நாங்க உங்களை நம்புறோம். நாங்கெல்லாம் ஒண்ணும் உங்களை வெறுக்கவே இல்லை தெரியுமா? அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல அப்படின்னா நீங்க இத்தனால என்ன ஏமாத்து இருந்திருக்கீங்களா? என் கையில மட்டுமா நீங்க கைமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தத்தின்னு பாக்க இந்த வெறி அங்க டீமன்ஸ் கிட்ட வந்து காமிங்க வைஸ் கேப்டன் எங்கடா ஓடிங்க நில்லுங்கடா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி போயின்னு இருக்காங்க. அப்ப மேல இவனும் ஏறி பார்த்துட்டு கேப்டன் நீங்க வந்து பாருங்க. இப்ப பார்த்தா அந்த மரத்துல நிறைய கீரண அடையாளம் இருக்குது. பெட்டும் கூட இருந்திருக்குது. பார்த்துட்டு கேப்டனும் இதெல்லாம் மார்க்ஸும் அந்த க்ளோ வூல்ஃப்ஸ் தான். வைஸ் கேப்டனும் இந்த பிளட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. பத்தத்துக்கு கூடவே கால் தனம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டீமன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் ஆண்டிங் பண்ணின்னு இருக்காங்க. ஆனா ஏன்டா நம்மளோட டெரிட்டோரிக்குள்ள வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் போய் ஆண்ட் பண்ணின்னு இருக்கானுங்க? அப்ப வைஸ் கேப்டனும் இல்ல இதுக்கு ஏதோ ஒரு டீப்பான ரீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம் வேற ஒரு இடத்துல சவுண்டும் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டுட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து ஓடி போய் அங்க பாக்க அந்த இடத்துல இந்த வுல்ஃப் மான்ஸ்டரை சாகடிச்சு இந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போறதுக்காக வந்திருக்கானுங்க டீமன்ஸ் எல்லாருமே. கரெக்டா இவங்களும் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே இவங்களும் ஒளிஞ்சு நின்று பாக்க அப்ப இந்த கேங்குக்கு லீடரா இருக்க ஒருத்தனும் நம்ம எல்லாரும் ஃபைனலி இந்த இடத்துல ட்ராப்ல மாட்டிக்கணும். அப்ப எல்லாரும் ஷாக்கா பாக்க கேப்டனும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏஞ்சிக்க நம்ம வைஸ் கேப்டன் கிட்ட தேவையில்லாம முன்னாடி வந்துடாதீங்க இங்கே நில்லுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி வரேன். சரி நீங்க என்னோட லேண்ட்ல என்ன நின்று இருக்கீங்க? ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல என்ன வேலை இருக்குது? அப்ப இவனுங்க எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க ப்ளீஸ் அமைதியா இருங்க. எனக்கு இந்த மிஷின் சுத்தமாவே பிடிக்கல. அப்போ ரோஸும் என்னது மிஷினா என்னது அப்படியா நீ தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்க போலயே சொல்லணுமா? சொல்லு இப்பயே நீ சொன்னா அதை பொறுத்து ஃபைட்டை அவாய்ட் பண்றதுக்கு நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நடக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இதுங்களோட ஆர்கன்ஸ் எங்களுக்கு தேவை. அதற்காக தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல இருக்கிறது எதுவுமே நாங்க உயிரோட பிடிச்சுன்னு போற மாதிரி இல்ல. அது எல்லாமே நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. கன்ஃபார்ம் நீங்களும் அதுக்கு மாதிரி இந்த இடத்துல சாக போறீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம கேப்டனோட டீமும் அந்த இடத்துக்கு வர இவனுங்களும் இன்னொரு பக்கம் தயாரா இருக்காங்க ஃபைட்டுங்க. உங்களெல்லாம் உயிரோட விடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரையும் கூடுங்க ஒருத்தனை கூட உயிரோட விடாதீங்க கேப்டன் இந்த மாதிரி சொல்ல வைஸ் கேப்டனும் யாரும் டீம் ஒர்க் பண்ணி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ரோஸும் அவனை எதிர்க்க சண்டை போறதுக்காக அந்த டீமன் ஸ்குவாடோட லீடரும் வரான். அவனோட பவர் யூஸ் பண்ணி இவங்களும் ஃபைட் பண்ணின்னு இருக்க அதுல நம்ம கேப்டனும் தப்பிச்சுட்டு அவனும் போயிட்டு அடிக்க இவனும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். உண்மையிலேயே ஒரு ஹியூமனால எப்படி என்னோட அட்டாக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியுது? நீ ரொம்ப பேசினு இருக்கடா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு இவங்களும் அட்டாக் பண்ண அவனும் அடிக்க அவனும் பறந்து போய் விட உண்மையிலே டேஞ்சரஸ் ஆனவன் அப்படின்னு யோசிக்கும் போதே தொடையில இருந்து ரத்தமா பிரிச்சு அடிக்குது. என்னோட நண்பர்கள் எல்லாருமே இந்த இடத்துல கண்டிப்பா அவங்கள பார்த்துப்பாங்க. இவங்களை நம்பி நான் விட்டு போயிடுறேன். அவங்க கூட போயிட்டு எப்படியா சண்டை போட்டி ஆகணும் அப்படின்னு அவங்களும் இவங்களை நம்பி இந்த இடத்துல இருந்து விட்டு போக அங்க போயிட்டு இவனை ஒளிஞ்சு ஃபைட் பண்ணிருக்க நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் தூக்கி விசிறு அடிக்கிறவங்க பாருங்க இவன் மேல அப்படின்னு அடிச்சுன்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கடைசியா ஒரு மரத்தை எடுத்து இவன் மேல போட இவன் அவ்வளவுதான் காலின்னு நினைச்சா அந்த மரத்தையை உடச்சுன்னு வெளியே வரான். அப்ப திரும்பி வந்து ஃபைட் பண்ண நான் பார்த்த ஹியூமன்ஸ்லயே கண்டிப்பா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவதான். என்னோட எனிமி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு இம்ப்ரெசிவா இருக்குது. என்னடா லூசு தரமா பேசின இருக்க அப்படின்னு இவங்களும் அவனோட மேஜிக் பவர்ல மாட்டிக்க அவன் ஏர் ஷீல்டு மாதிரி ஒன்னு உருவாக்குறான். அதுல இருந்து வெளியே வந்தா இவங்களுக்கு அடிபட்டுனே இருக்குது. நீ என்ன ட்ராப்ல விழ வச்சுட்டேன்னு நினைக்கிறிய கண்ணா? கண்டிப்பா இதெல்லாம் என்ன தடுக்கவே முடியாது. முட்டாள்தனமா பண்றாளே இதுல இருந்து வெளியே வந்து அவளுக்கு நிறைய காயம் ஏற்படுன்றது தெரியாம பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவனும் பார்த்துட்டு ஷாக்காக அந்த இடத்துல பார்த்தா நம்ம ரோஸா அவங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது இவளோட மேஜிக் பவர் அப்படின்னு இவங்களும் பேச அந்த டைம் இவங்களும் வெளியே வந்து அட்டாக் பண்ண அப்பனா நீ ஒரு ஹீலரா? அதனாலதான் உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி உன்னோட ஹீலிங் பவரும் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால உண்மையிலேயே நீ ஒரு ஒன் மேன் ஆர்மிக்கு சமமானவதான். இந்த மாஸ்டர் பார்க்கவே நல்லா தான் இருக்கான். சரி என்னோட பேரு நெரோ ஆரிஜின்ஸ். உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ரோஸ். ரோஸ் கண்டிப்பா நான் உன்னை இந்த இடத்துல கொல்ல போறேன். அப்படியா நீ வாயிலே தான் வட சொல்ல போறேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபைட் பண்ண போக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட்ல நம்ம ரோஸோட முக்கியமான அந்த பிளாஷ்பேக் நிகழ்வு காமிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு வேற லெவலில் போகுது கன்ஃபார்ம். அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல இந்த வீடியோக்கு ஒரு ஆர்டின் போட்டு போயிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?